யாரெல்லாம் டைமுக்கு சாப்பிடலையோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பாதாம் பிசின் போல ஒரு சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. சம்மரில் செரிமானம் குறைவாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் கோடை காலத்தில் தான் அதிகமான பேதி வாந்தி இது சார்ந்த சிரமங்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இல்லை மோரில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்துமல்லி போட்டு நல்லா அரைச்சி எடுக்கக்கூடிய சாறு அல்லது இந்த ஜீரக கஷாயம் இதை கொஞ்சம் நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே கோடை காலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் நம்ம பாதிக்காமல் நம்ம உடம்பை பார்த்துக்கணும்னா ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342026112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. சரி, நம்ம கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் கௌதமன் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் குரு. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா, தேங்க்யூ சார். இந்த சம்மரில் இன்னொரு பக்கம் மோஸ்ட் காமனான பீப்புள் அவஸ்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா இன்டைஜஷன் சார். அதாவது சாப்பிட்ட செரிமானமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்மரில் எதனால இன்டைஜஷன் அதிகமாகுது? சரி, பொதுவாக நமக்கு கோடை காலம் வரும்போது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு வகையான உடம்போட இயக்கங்கள் மாறும். கோடை காலம் வரும்போது அது வாதத்துடைய காலம்னு சொல்லுவோம். வாதத்துடைய காலம் வந்தாலே அந்த இடத்துல விஷமா அக்னின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாள் நல்ல பசி இருக்கும், இல்லை ஒரு வேளை நல்ல பசி இருக்கும், மற்ற வேளை பசி குறைந்து போயிருக்கும். அதுக்கு பேர் விஷமா அக்னின்னு பேர். இது கோடை காலத்தில் நம்ம உடம்புல வாதத்துடைய ப்ரிடாமினன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு. இது வியாதினே சொல்ல முடியாது, ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா கோடை காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பசி இல்லை, சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை வரும். ரெண்டாவது, கோடையில் இருக்கக்கூடிய நீர் சத்தோட இழப்பு நமக்கு வாயில் ஒரு வறட்சியை உருவாக்கிட்டே இருக்கும். வாயில் எந்த அளவுக்கு நீர் சத்து இருக்கோ அந்த அளவுக்கு சுவை மிகுந்த உணவுகளை நீங்கள் எடுத்துப்பீங்க. அந்த நீர்ச்சத்து குறைந்து போய் நாவில் வறட்சி ஏற்படும் போது உங்களுக்கு அமிர்தமே கொடுத்தா கூட அந்த சுவையை உணர முடியாத அளவுக்கு நம்முடைய நாக்கு பலமிழந்து போயிருக்கும். அப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி உங்களுக்கு அந்த உணவை சாப்பிட்ணுன்னு ஆசை வராது. சம்மரில் ரொம்ப பிரபலமான உணவு இது பழம்னா மாம்பழம். மாம்பழம். ஏன் மாம்பழம் சம்மரில் நம்ம விரும்பி சாப்பிட்றோம்? டேஸ்டாகவும் இருக்கும், புளிப்பு இனிப்பு இது ரெண்டும் கலந்தது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அந்த சுவை இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது தான் நம்ம நாக்குக்கும் உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அந்த அளவு உணவு முறை மாறி போயிருக்கும் போது அப்போ அந்த மாறுதல் நமக்கு உணவுகளில் நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளால் சாப்பிட முடியும். ரெண்டாவது, சம்மரில் செரிமானம் குறைவாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் திட உணவுகள் விட திரவ உணவுகள்லாம் நமக்கு பிரியம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு 4 இட்லி கொடுத்தா உங்களால் சரியாக சாப்பிட முடியாது. அதே 2 கிளாஸ் கூழ் கொடுத்தேன்னா நீங்கள் அதை லைக் பண்ணி குடிப்பீங்க, நல்லா 2 கிளாஸ் குடிப்பீங்க. என்ன காரணம்? ஏன்னா திரவமாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நம்ம உடம்புல அது ஒரு விருப்பத்தை உருவாக்குது. உப்புச்சத்து அந்த சுவையை நமக்கு கூட்டுது. கூட கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் ஏதாவது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா உடம்புக்குள்ளே போய் ஒரு நல்ல மாறுதலை உருவாக்குறத பார்க்கணும். ஸோ அதுக்கு நீர்ச்சத்து மேலே நமக்கு இருக்கக்கூடிய பிரியங்கள், இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர். இப்போ சம்மரில் ஸ்ரீராம நவமி வருது, இப்போ தான் முடிஞ்சுது. வின்டரில் கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஸ்ரீராம நவமிக்கு பிரசாதமாக என்ன கொடுப்போம்? மோரும் பானகமும் கொடுப்போம். ஏன்னா நம்மளால் கோடையில் கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் லட்டு கொடுத்தா கூட அவனால் சாப்பிட பிடிக்காது. அவனுக்கு அந்த இடத்துல மோர் கொடுத்தீங்கன்னா பெரிய புத்துணர்வு ஏற்படும். பானகம் கொடுத்தீங்கன்னா, வெல்லம் போட்டு குளிர்ச்சியாக கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி வர்றது குளிர்காலத்தில் அவங்க பசி பயங்கர பீக்கில் இருக்கும். அப்போ நீங்கள் லட்டு வடை அதிரசம் மாதிரி உணவுகள் மேலே தான் உங்களுக்கு உடம்புக்கு பிரியம் ஏற்படும். ஸோ கோடை காலத்தில் ஏற்படுகின்ற இந்த பசியின்மை ஜீரணமின்மை இது எல்லாமே இயற்கை நிகழ்வாக ஏற்படக்கூடியது தான். அப்போ உணவில் ஒரு மாற்றமும் அதே போல் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதில் ஒரு கவனமும் நம்ம எடுத்தாலே நமக்கு சிரமங்கள் இருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி தான் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அதே மாதிரி இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி லூஸ் மோஷன் அதிகமாக ஆகும். அப்படி இருக்கிறவங்க என்ன சார் பண்ணலாம்? இது ரெண்டுமே சம்மர்னால ஏற்பட வாய்ப்பு இருக்குப்பா. ஒன்று நிறைய வேர்வை உடம்பை விட்டு போயிடுச்சு, அப்போ மலத்தில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைஞ்சி போகும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மலச்சிக்கல் ஏற்படும். ஆன் த அதர் ஹேண்ட், டீஹைட்ரேஷன் உங்கள் உடம்புல அதிகமாச்சுன்னா உடம்பே என்ன பண்ணோன்னா பேதியை உருவாகும். ஓகே. ரெண்டாவது காரணம் என்னென்னா, நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம கோடை காலத்தில் தண்ணி எங்கே கிடைச்சாலும் குடிக்க மாதிரி தாகத்தில் இருப்போம். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தொற்று நமக்கு பாதிக்கப்பட்டு வயிற்றால் போக ஆரம்பிக்கும். நீங்கள் நம்மளோட மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தான் அதிகமான பேதி வாந்தி இது சார்ந்த சிரமங்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்.
பொதுவாகவே கோடை காலத்தில் நம்மளுடைய உடல் பலம் குறைவு, அதில் பேதியும் வாந்தியும் சேர்ந்ததுன்னா திருப்பி ரிக்கவரி ஆகி வர்றதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அதனால் குடிக்கின்ற தண்ணீர், அதே போல் அந்த வேர்வையினாலே நம்ம உடம்புல இருக்க சோடியம் பொட்டாசியம் குறைஞ்சி போய் கடுமையான வறட்சிக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போ நம்மலாம் வீட்டை விட்டு கிளம்பும் போதே என்ன பண்ணணும்னா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 மில்லி எலுமிச்சை சாறை போட்டுட்டு அதில் 1 ஸ்பூனு சர்க்கரையும் 2 சிட்டிகை உப்பும் போட்டு கலந்து கையில் கொண்டு போயிடணும். நீங்கள் ட்ராவல் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, என்ன பண்ணாலும் அதை கையில் கொண்டு போயிடணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் ஒரு 50 மில்லி அதை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீர்ச்சத்தும் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான உப்புச்சத்தும் கிடைக்கும். அப்போ இந்த பேதியோ அல்லது மலச்சிக்கலோ உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. 2வது மலச்சிக்கல் வரதுக்கு இன்னொரு காரணம் நம்ம முதல்ல பேசினது தான். சம்மரில் நீங்கள் நினச்சா கூட 4 இட்லியை சாப்பிட முடியாது, திரவ உணவை தான் சாப்பிடுவீங்க. அப்போ திரவ உணவை நீங்கள் சாப்பிடும்போது நேச்சுரலி உங்களுக்கு மலச்சிக்கல் வரும். நிறைய திரவ உணவுகளை பழச்சாறுகளாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ லூஸ் மோஷனும் வரும். ஸோ இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தானே தவிர இது ஒன்றும் பாதிப்பு இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் டீஹைட்ரேஷன் வராமல் சம்மரை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியும். சார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சார். நம்ம ஃபுட்டு சாப்பிடுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இருக்கும், அடுத்த 1/2 அன் ஹவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிகிற மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அது என்ன சார் பண்ணலாம்? பொதுவாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி யாரெல்லாம் சரியாக தூங்கலையோ, யாரெல்லாம் டைமுக்கு சாப்பிட்லையோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். தண்ணியில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இல்லை மோரில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்துமல்லி போட்டு நல்லா அரைச்சி எடுக்கக்கூடிய சாறு அல்லது இந்த ஜீரக கஷாயம், இதை கொஞ்சம் நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே நமக்கு ஹெல்த் ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றம் அடையிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஒவ்வொரு காலநிலைக்கும் நம்முடைய வாழ்வியல் முறையை நம்ம மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரில் மோர் நிறைய சாப்பிட்றது, கூழ் நிறைய குடிக்கிறது, ஜீரக கஷாயம் குடிக்கிறது, அல்லது நன்னாரி வெட்டிவேர் சார்ந்த அந்த சிறப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் கொஞ்சம் போட்டு தண்ணி போட்டு கலந்து அதெல்லாம் குடிச்சோன்னா குளிர்த்தன்மை அதிகமாகும் போது நமக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதே போல் குளிர்காலம் வரும்போது அப்போ வெந்நீர் போன்ற உணவுகளை சாப்பிட்டோம்னா நெஞ்செரிச்சல் வராது. உடம்புக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, வெளியில் அதிகமான சூடுனா உள்ள குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும், வெளியில் அதிகமான குளிர்ச்சினா உடம்பு கதகதப்பாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உணவு முறைகள், தண்ணீர் குடிக்கிற பழக்கங்கள், நன்னாரி சர்பத்தே இந்த கிளைமேட்டுக்கு பெஸ்ட்டு மருந்து. ரொம்ப குளிர்ச்சியான 1/2 ஸ்பூன் நன்னாரி எசன்ஸ் எடுத்து அதில் வந்து நல்லா தண்ணி போட்டு கலந்து ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு போட்டு குடிங்க. உங்கள் நெஞ்சரிச்சல்லாம் 5 நிமிஷத்தில் சரியாக நெஞ்சரிச்சல் போக சிம்பிளாக குடிச்சாலே போதும் அப்படின்னு. சார் நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தீங்க வெட்டி வேர் நன்னாரி சர்பத்லாம் வந்து உடல் சூட்டை கம்மி பண்ணும் அப்படின்னு. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினை வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. பாதாம் பிசின் உண்மையிலே நல்லதா நம்ம உடம்புக்கு? பாதாம் பிசின் போல் ஒரு சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஒரு ஆற்றலை கொடுக்கறதுக்கும், அதே நேரத்தில் உடம்போட இயக்கத்தை சீராக்கிறதுக்கும், உடம்புல இருக்க பித்தத்தை குறைக்கிறதுக்கும், ஏன் நீங்கள் இளமையாக இருக்கிறதுக்கும் பாதாம் பிசின் ஒரு சிறந்த உணவு. பாதாம் பிசின் நம்ம ஒரு தமிழ் உணவு கிடையாது, முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாதாம் பிசின் எப்படி நமக்கு வந்ததுன்னா, முகலாயர்கள் நம்ம நாட்டை ஆண்ட வரும்போது அவங்க கொண்டு வந்த அவங்களுடைய பாரம்பரிய உணவில் ஒன்றா இருக்கிறது தான் பாதாம் பிசின். பாதாம் மரமே நம்ம ஊருக்கு சொந்தமானது கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்போ வரும்போது அவர்களுடைய உணவு முறை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அசைவம் சார்ந்த உணவு முறை. இப்போ சரபேந்திர பாகசாஸ்திரம்னு ஒரு புத்தகம் இருக்குது. சரபேந்திர மன்னர்கள், தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மன்னர்களுடைய வம்சம் வந்து அவங்களோட சமையல் முறையை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு 500, 600, 700 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்களோட உணவு முறை பார்த்திங்கன்னா, ஒரு விருந்து அப்படின்னா ஒரு அரசர் ஒரு ஆடை ஒன்றாக சாப்பிடுவார். ஒரு ஆடு. அதே போல் அவங்க பிரியாணி அப்படின்னா ஒரு மலை போல் பிரியாணி கொண்டு வந்து அவருக்கு வைப்பாங்களாம். அவரோட உணவுங்கிறது நம்ம சாதாரணமாக இன்றைக்கு ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய உணவை ஒரு ஆளாக அந்த அரசர் சாப்பிடுவார். அவ்வளவு பெரிய உணவாக அது இருக்குமா. அப்போ அதனால் ஏற்படுகின்ற சிரமமாக மலச்சிக்கலோ உடல் சூடோ வராமல் இருக்கிறதுக்கு அவங்க குடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு உற்சாக பானம், ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா, பாதாம் பிசினில் செய்யக்கூடிய இன்றைக்கு உலகமெல்லாம் பிரபலமாக நம்ம பேசிகிட்டு இருக்க ஜிகர்தண்டா தான். சரிங்களா? ஜிகர்தண்டா மதுரை ஃபேமஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதோட ஆரம்பம் எங்கன்னு பார்த்தா இந்த சரபோஜி மன்னர்கள் கொண்டு வந்ததும், அதே போல் நாயக்கர்கள் அதை ரொம்ப அழகாக அடாப்ட் பண்ணி அவங்க உணவில் கொண்டு போனதும் தான். சரிங்களா? ஸோ பாதாம் பிசின் கோடையோட குளிர்ச்சிக்கு ஒரு சிறந்த மருந்தான்னு கேட்டால் 100%. நீங்கள் வந்து நன்னாரி சர்பத் சாப்பிடும்போது கூட உங்களுக்கு குளிர்ச்சி ஐஸ் கட்டியில் இருக்க மாதிரி குளுகுலுன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சார் அதே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, தூக்கமே வர மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூற்று உண்மைதானா? 100% உண்மை. இப்போ நம்மலாம் இப்போ ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துருக்கோம், இப்போ கம்ஃபர்டபுளாக நம்ம பேசுகிறோம். இதே யோசிச்சு பாருங்கள், இங்கே பவர் கட் ஆகிடுச்சு, ஏர் கண்டிஷன் கிடையாது, ஜன்னலை திறந்து வச்சுட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா?
முடியாது. நிச்சயமாக அந்த சூடு நமக்கு பாதிப்பை உருவாக்கும். உடல் சூடு பாதிக்கிறதுன்னு அவங்க சொல்கிறது உண்மை கிடையாது. சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சூடு அவங்கள பாதிக்குதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா உடம்பு வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும். வேர்வை வர வர அதோட மாற்றங்கள் இருக்கும். ஸோ அப்போ அந்த சூடுத்தன்மையை நம்ம மாற்றணும் அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். கோடை காலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மாற்றங்கள், பருவ மாற்றங்கள் நம்ம பாதிக்காமல் நம்ம உடம்பை பார்த்துக்கணுன்னா எண்ணெய் தேய்த்து குளித்தல் மிகச்சிறந்த பழக்கமாக இருக்கும். ஓகே சார், நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.